விசுவாசத்துல பேர் முதலாவது கேள்வி என்ன போட்டிருக்கின்றா, கிளைக்கோ பகுப்பில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து உண்டாகும் மொத்த ஏடிபி மற்றும் என்ஏடிஹெச்சின் எண்ணிக்கை முறை என்று கேட்டது. ரைட். அப்ப கிளைக்கோ பகுப்புல ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு ரைட் டோட்டலா C6H12O6. ஓகே. இந்த ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு கிளைக்கோ பகுப்புல மொத்த ஏடிபி என்று கேட்டுக்கிடக்கு. ரைட். மொத்த என்று கேட்டுக்கிடக்கு. அப்ப மொத்த என்று கதைக்கிறது உனக்கு தெரியும். மொத்தமா எத்தனை ஏடிபி வரும்டாடா 4 ஏடிபி மூலக்கூறு வரும். 4 ஏடிபி மூலக்கூறு வரும். ஆனா இனிஷியலா 2 ஏடிபி மூலக்கூறு நாங்கள் இந்த கிளைகோபோப்பை ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி பயன்படுத்துவோம். ஆனா அது கேட்கல தானே தேரிய. இட்ஸ் மீன்ஸ் அதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்களாடா தேரிய என்று கேட்பாங்க. தேரிய. ஸோ டோட்டலா 4 ஏடிபி வந்தால் அதுல 2 போச்சு தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு. தேரிய ஏடிபி என்று கேட்க 2 ஏடிபி வரும். 2 ஏடிபி என்று வரும். ஆனா இங்க கேட்டது தேரிய ஏடிபி இல்ல, மொத்த ஏடிபி என்று கேட்டுருக்கு. அப்ப சோ உனக்கு என்ன வரப்போகுது? 4 ஏடிபி வரப்போகுது. ரைட். அதே நேரம் எத்தனை என்ஏடிஹெச் வருமாமடா? டோட்டலா 2 என்ஏடிஹெச் மூலக்கூறு வரப்போகுது. உனக்கு தெரியும் 2 என்ஏடிஹெச் 2 பைருவேட் மூலக்கூறு, 2 பைருவேட் மூலக்கூறு. தேறிய விளைவாக 2 ஏடிபி மூலக்கூறு வருமென்று பார்த்திருப்பாய். என்னதுல? கிளைகோபோப்புல. அப்ப இங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மொத்த ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் மொத்த என்ஏடிஹெச் மூலக்கூறும். அப்ப சோ விட என்ன வரப்போகுது? 4ம் 2 வரப்போகுது. என்னடா 4 ஏடிபியும் 2 என்ஏடிஹெச் மூலக்கூறும் வரப்போகுது. அப்ப சோ 4ம் 2ம் என்னடா விடை 5ஆவதா இருக்க போகுது. ரைட். இங்க இந்த 4 ஏடிபி மூலக்கூறும் உனக்கு தெரியும் என்னடா கீழ்ப்படை போஸ்போர்லேட்டத்தால வந்தது. என்னடா கீழ்ப்படை போஸ்போர்லேட்டம். ஏன் இங்க குளுக்கோஸ் 6 கார்பன் சிக்கலான சேர்வை. அதே மாதிரி பைருவேட் 3 கார்பன் எளிய சேர்வை. அப்ப சிக்கலான மூலக்கூறு எளிய மூலக்கூறா உடைக்கப்படும் போது சக்தி வெளியேறும். அந்த சக்தியை வச்சு கொண்டு தொகுதி என்றா அதுக்கு என்ன பேர்? கீழ்ப்படை போஸ்போர்லேட்டம். ரைட். ஓகே. அது ஜஸ்ட் நீ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளு. ரைட். 2வது கேள்விய பேர், ஒரு மூலக்கூறு குளுக்கோஸின் கிளைக்கோ பகுப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதென்று கேட்டுகிறது. ரைட். முதலாவது கூற்று, தேறிய விளைவாக 4 ஏடிபி மூலக்கூறுகள் பெறப்படும். அதான் இப்ப சொன்னேன். தேறிய விளைவாக 2 ஏடிபி மொத்த ஏடிபி தான் 4 ஏடிபி. அப்ப முதலாவது கூற்று என்ன செய்ய போகுது? பிழைக்க போகுது. முதலாவது கூற்று பிழை. 2வது, 2 ஐதரசன் அயன்கள் விடுவிக்கப்படும். 2 ஐதரசன் அயன்கள் விடுவிக்கப்படுமாம். அப்ப உனக்கு பேர் குளுக்கோஸ் எடுத்தீண்டா 12 ஐதரசன் அயன் இருக்கும், 12 ஐதரசன்கள் இருக்கும். அதே மாதிரி 2 பைருவேட் எடுத்தீண்டா C3H4O3. இதுல 8 ஐதரசன் இருக்கு. 8 ஐதரசன். இங்க 12 ஐதரசன். சோ மிஸ்ஸிங் எத்தனை சொல்லு பாப்போம்? 4 ஐதரசன் அயன்கள். 4 H+. ஓகே, 4 ஐதரசன் அயன்கள். ஆனா இவர் என்ன சொல்றாரு சொல்லு பாப்போம்? 2 ஐதரசன் அயன்கள் விடுவிக்கப்படும் சொல்றார். அது பிழையான கதை. 4 ஐதரசன் அயன்கள். இந்த 4 ஐதரசன் அயன்களும் என்ன செய்யுமடா? 2 NAD+ஐ என்னவா மாத்திவிடும்? 2 NADH மாத்திவிடும். எது? 4 ஐதரசன் அயன்களும் என்ன சொல்லுவாப்போம்? இலத்திரன்களும் சேர்ந்து 2 NAD+ஐ 2 NADH ஆக என்ன செய்யும்? தாழ்த்தும் என்ற மாதிரி வரும். என்னடா? தாழ்த்தும் என்ற மாதிரி வரும். ஓகே. அப்ப சோ விடை 2வதும் பிள்ளையடா. 2 ஐதரசன் இல்ல, 4 ஐதரசன். ரைட். இது பகுதி அளவில் மூலக்கூட்டு ஆக்சிஜனில் தங்கி இருக்கும். எது? கிளைகோபோப். அப்ப பகுதி அளவில் என்று கதைக்கிறது போலதானே. ஏன் கிளைகோ பகுப்பில மூலக்கூட்டு ஆக்சிஜன் பயன்படவே மாட்டுது. ரைட். பயன்படாது. மூலக்கூட்டு ஆக்சிஜன் பயன்படாது. இவர் என்ன வேர்ட் சொல்லியிருக்கார்? பகுதி அளவில் பயன்படும் சொல்லியிருக்கார். சோ அந்த கூட்டும் என்னடா? பிழையான கதை. ஒரு போதும் என்ன செய்யாது? பயன்படாது. ஆனால் இந்த கிளைக்கோ பகுப்புக்கு கீழே இருக்கிற தாக்கங்கள் இருக்குதானே. எது? பைருவேட்டின் ஆக்சியேற்றம், கிரப்பின் வட்டம், அடுத்தது இலத்திரன் கடத்தும் சங்கிலி. இவை நடக்க வேணுமென்றா கட்டாயம் என்ன இருக்க வேணும் சொல்லுவாப்போம்? O2 இருக்க வேணும். கட்டாயம் என்ன இருக்கணும்? O2 இருக்க வேணும். ரைட். அடுத்தது, 2 NADH மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். அது சரியான விடைதானே.
2 NADH மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும் என்றது சரியான கூற்று. ரைட். அப்ப 4வது விடை சரியா இருக்கு. அடுத்தது கிளைக்கோ பகுப்பில் ஒரு பகுதி இலைமணியின் வெளிமென்சவில் நடைபெறுமா? கிளைக்கோ பகுப்பு எங்க நடக்குமாடா? அது ப்ரோகரியோட்டாவா இருக்கலாம் அல்லது யூகரியோட்டாவா இருக்கலாம். எல்லாமே எங்க நடக்கும் சொல்லுவோம், சைட்டோசோல்ல தான் நடக்கும். ரைட். கிளைக்கோ பகுப்பு சைட்டோசோல், பைருவேட்டின் ஆக்சியேட்டம் இலைமணியின் தாயம், சிறப்பின் வட்டமும் இலைமணியின் தாயம், இலத்திரன் கடத்தும் சங்கிலி இலைமணியின் உள்மென்சவு. இலைமணியின் உள்மென்சவு அல்லது உச்சி அல்லது முகடு என்று கதைக்கலாம். இது சம்பந்தமே இல்லாத ஒரு கூற்று. எது? இலைமணியின் வெளிமென்சவு என்று கதைக்கிறது பிழையான கூற்று. ரைட். அப்ப சோ விடை என்ன சொல்லு பார்ப்போம்? 4வது விடை வந்து 4வது. ஓகே. அடுத்தது பேர் எதையில் அல்கஹால் நொதித்தல், லாக்டிக் அமில நொதித்தல், காட்சி சுவாசம் ஆகியவற்றின் போது உண்டாகும் சேர்வை. ரெண்டா கொமெனா மூன்றுக்குமே உரியது எதென்று கேட்டிருக்கு. உனக்கு தெரியும் மூன்றுக்குமே கொமனான ப்ராசஸ் எது சொல்லு பார்ப்போம்? கிளைக்கோ பகுப்பு. என்ன பேரடா? கிளைக்கோ பகுப்பு. இந்த கிளைக்கோ பகுப்பு இந்த இறுதி விளை பொருளா எது இருக்க போகுது? பைருவேட். பைருவேட். அப்ப இவர் கேட்கிறதும் அதைத்தான் கேட்கிறார். மூன்றிற்கும் பொதுவான ஒரு விளைபொருள் என்று கேட்டால் அதை நாங்கள் பைருவேட்டா கொடுக்கலாம். பைருவேட்டா கொடுக்கலாம். இது வந்து பாஸ் பேப்பர்ல வேற வேற மாடல்ல எல்லாம் வந்திருக்கடா. என்னது? மூன்றுக்கும் கொமனான செயல்முறை என்று கேட்டிருக்காங்க. அதே இது கிளைக்கோ பகுப்பு. மூன்றுக்கும் பொதுவான விளைபொருள் என்று கேட்டிருந்தவங்க அதே இது பைருவேட். அப்ப 2 விதமான கேள்வியும் சேம் கேள்விதான், ஆனா வேற வேற வருஷங்கள்ல வந்திருக்குது. ஓகே. அடுத்தது பேர். அடுத்தது காற்றுள்ள சுவாசம் நொதித்தல் இரண்டும் பொதுவான அனுசவ பாதை பின்வருவற்றில் எது? அதுதான் அந்த 13வது கேள்வி மாதிரி இதுவும் ஒரு விதமான கேள்விதான். விடை எது சொல்லுவாங்க? கிளைக்கோ பகுப்பு. கிளைக்கோ பகுப்பு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வந்திருக்குது. ஓகே. அடுத்தது காற்று சுவாசத்தின் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் நடைபெறும் 4 நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளனவா? ஒரு ABCD என்று 4 கூற்றுக்கள் தந்து கிடக்கடா. ரைட். ABCD என்று ஒரு 4 கூற்றுக்கள் தந்துடகு ஒழுங்கு முறையில திரட்டாம தந்துடகு. ரைட். ஓகே. முதலாவது பேர் 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கும் கார்பாக்சைல் அகற்றல். 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கும் கார்பாக்சைல் அகற்றல். ஓகே. அப்ப 2 CO2 மூலக்கூறுகளை வந்து விடுவிக்கிற கார்பாக்சைல் அகற்றல் எங்க நடக்கும்னு பார்க்க வேணும். எங்க இந்த கார்பாக்சைல் அகற்றல் வந்து 2 இடத்துல நடக்குமடா. ஒன்று வந்து பைருவேட்டின் ஆக்சியேட்டம். பைருவேட்டின் ஆக்சியேட்டம். ரைட். ஆக்சியேட்டம். ரைட். இன்னொரு இடம் எங்கென்று பார்த்தீங்கன்னா கிரப்பின் வட்டம். கிரப்பின் வட்டம். கிரப்பின் வட்டம். காற்று சுவாசத்துல இது 2 தான். காற்றினுடைய சுவாசத்துல எதையில் அல்கஹால் நொதித்தல்ல வரப்போகுது. ரைட். இங்க பைருவேட்டின் ஆக்சியேட்டம் கிரப்பின் வட்டம். இங்க என்ன சொல்லியிருக்க? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கும் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுண்டா பைருவேட்டின் ஆக்சியேட்டத்துல 2 CO2 மூலக்கூறு வரும். ஆனால் கிரப்பின் வட்டத்துல 4 CO2 மூலக்கூறு வரும். 4 CO2 மூலக்கூறு. எதுக்கு? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு. ரைட். அப்ப இங்க 2 CO2. அப்ப அதைத்தானே சொல்லியிருக்கான், 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கும் கார்பாக்சைல் அகற்றல்ண்டா. அதை எது சொல்லு பார்ப்போம்? பைருவேட்டின் ஆக்சியேட்டத்தை சொல்லியிருக்கார். பைருவேட்டின் ஆக்சியேட்டம். ரைட். அப்ப A கூட்டு பைருவேட்டின் ஆக்சியேட்டம். ரைட். B கூட்ட பார்ப்போம். NADH-உம் FADH-உம் ஆக்சியேற்றப்படல். NADH-உம் FADH-உம் ஆக்சியேற்றப்படல்ண்டா அது உனக்கு தெரியும், இலத்திரன் கடத்தும் சங்கிலி. இலத்திரன் கடத்தும் சங்கிலி. அங்கதானே ஆக்சியேற்றப்பட்ட ATP வருது. ஓகே. அடுத்தது 3வது ஆக்சியேற்ற போஸ்போலேட்டம். அதுவும் சேம் தானடா. ஆக்சியேற்ற போஸ்போலேட்டம். இலத்திரன் கடத்தும் சங்கிலியை தான் நாங்க ஆக்சியேற்ற போஸ்போலேட்டம்னு கதைக்க போறோம். அடுத்தது கீழ்ப்படை போஸ்போலேட்டமா. கீழ்ப்படை போஸ்போலேட்டம் என்று நாங்கள் கதை கேட்க 2 இடத்துல கீழ்ப்படை போஸ்போலேட்டத்தால ATP வரும். எங்கெங்க? ஒன்று வந்து கிளைக்கோ பகுப்பில ஒரு 2 ATP வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரப்பின் வட்டத்துல ஒரு 2 ATP வரும். கிரப்பின் வட்டத்துல ஒரு 2 ATP வரும். இது 2ம் தான் கீழ்ப்படை போஸ்போலேட்டம். என்னடா? கீழ்ப்படை போஸ்போலேட்டம். அப்ப இங்க இந்த கீழ்ப்படை போஸ்போலேட்டம் கிளைக்கோ பகுப்பா இருக்குமா இருந்தால் அதைத்தான் நாங்க சார்ட்ல சொல்ல வேணும்.
அப்படி என்றா அந்த கூற்று டியில இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும். டியில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கூற்றும் இல்லை. டியில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கூற்றும் இல்லை. அப்ப இந்த கீழ்ப்படை போஸ்போலேட்டம் ஆட்டையா இருக்க வேணுமெண்டா கிரப்பின் வட்டத்தின்டையா இருக்க வேணும். ஆட்டையா இருக்க வேணும், கிரப்பின் வட்டத்தின்டையா இருக்க வேணும். கிரப்பின் வட்டம், ரைட். அப்ப நீ ஒழுங்குபடுத்தினியா இருந்தால் இது பைருவேட்டின் ஆக்சியேட்டம் ஏ, பியும் சியும் வந்து ஆக்சியேட்ட போஸ்போலேட்டம், டி வந்து கிரப்பின் வட்டம். அப்ப சோ முதலாவதா நான் என்ன கொடுக்கலாம்டா ஏ கொடுக்கலாம். ஏக்கு பிறகு வந்து கிரப்பின் வட்டம் டி கொடுக்கலாம், டி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு பி கொடுக்கலாம், அதுக்கு பிறகுதான் சி கொடுக்கலாம். ஏனென்றா NADH-உம் NADH-உம் FADH2-வும் FADH2-வும் ஆக்சியேற்றப்பட்டாதான்டா ஆக்சியேற்றப்படல். ஆக்சியேற்றப்படல் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாப்போம், ஆக்சியேட்ட போஸ்போரிலேட்டம். ஆக்சியேட்ட போஸ்போரிலேட்டம், போஸ்போரிலேட்டம். அப்படி என்றால் இந்த பி கூட்டு வந்துதான், பி கூட்டு வந்துட்டு தான் சி கூட்டு வர வேணும். சி வந்து டி வராது. அப்ப பி கூட்டு வந்துதான் சி வர வேணும். அப்ப என்ன விடை வர போகுது, ஏ டி பி சி என்று வரும். அப்ப விடை எது சொல்லுவாப்போம், ரெண்டாவது கூட்டு வரும். ரெண்டாவது கூட்டு வரும். இங்க கீழ்ப்படை போஸ்போலேட்டம் கிளைக்கோ பகுப்பின்டைய இருந்து இருந்தால் அது வந்து அதுதான் முதலாவதா தொடங்கி இருக்க வேணும், டி என்று தொடங்கி இருக்க வேணும். ஆனா டி என்று தொடங்க இல்லை. அப்படி என்ன கருத்து, இந்த டி என்ற கூற்று கிரப்பின் வட்டத்துக்குரியது. ஏன், கீழ்ப்படை போஸ்போலேட்டம் ரெண்டு இடத்துல வரலாம், கிளைக்கோபோபிலையும் வரலாம், கிரப்பின் வட்டத்திலையும் வரலாம். சொல்ற கதை விளங்குதுதானே, ரைட். அப்ப விடை ரெண்டாவது, விடை வந்து ரெண்டாவது. ஓகே, அடுத்தது பேர் இலத்திரன் கடத்தும் சங்கிலியானது. இலத்திரன் கடத்தும் சங்கிலியானது என்றது என்ன, ஆக்சியேட்ட போஸ்போலேட்டம் கடைசியா நடக்கிறது. ஓகே, இலைமணியின் சாயத்தில் அமைந்துள்ளது. அப்படியே இளையன் மணியின் சாயத்தில் அமைந்துள்ளது என்று கருதுகிறான், இல்லதானே. அது எங்க, இளைமணியின் உள்மென்சவே இருக்குந்தானே, அது அதிகம் அடிப்படைந்து என்னது ஆக்சியேட்ட போஸ்போரிலேட்டத்துக்கான மேற்பரப்பை அதிகரித்து காணப்படுது என்று படித்திருப்பாய். அப்ப அது எங்க இருக்கும், இளைமணியின் உள்மென்சவில இருக்க போகுது, இளைமணியின் உள்மென்சவில இருக்கும். அப்ப தாயம் என்று கதைக்கிறது பிழை. அடுத்தது, ஒரு NADH மூலக்கூறு ஆக்சியேற்றப்படும் போது சராசரியாக 2 ATP மூலக்கூறுகளை பிறப்பிக்கிறது. அப்படி இல்லை தானே, எதுன்னு 2.5 ATP மூலக்கூறுகளை விடுவிக்கும் எது, ஒரு NADH மூலக்கூறு ஆக்சியேற்றம், ரைட். அதே மாதிரி மூன்றாவது, முதல் இலத்திரன் வாங்கியாக மூலக்கூட்டு ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றது. இங்க என்ன பிரச்சனை, காட்சி சுவாசத்தின் இறுதி இலத்திரன் வாங்கிதான்டா, இறுதி இலத்திரன் வாங்கிதான் மூலக்கூட்டு ஆக்சிஜன். இட்ஸ் மீன்ஸ் என்ன, half O2 வந்து என்ன செய்வாருண்டா, H+2H+ என்னடா 2 எலக்ட்ரன் அங்க இருந்து என்ன வரப்போகுது, நீர் வரப்போகுது. இறுதியா நீர் கிடைக்க போகுது காற்று சுவாசத்துல. இங்க இந்த இலத்திரனை இறுதிய வாங்க போறவர் இந்த மூலக்கூட்டு ஆக்சிஜன். இறுதியா இந்த இலத்திரனை வாங்க போறவர் மூலக்கூட்டு ஆக்சிஜன். அப்ப சோ இறுதி இலத்திரன் வாங்கி என்று மென்ஷன் பண்ணி இருக்க வேணும். ஆனா இங்க முதல் இலத்திரன் வாங்கி என்று சொல்லி இருக்கிறது பிழையான கதை, ரைட். ஒரு FADH2 மூலக்கூறு ஆக்சியேற்றப்படும் போது சராசரியாக ஒரு ATP மூலக்கூறு வருமாமடா, ஒரு ATP மூலக்கூறு. அதுவும் பிழை. என்னது, 1.5. ஒரு FADH2 மூலக்கூறு ஆக்சியேற்றப்பட்டால் 1.5 ATP மூலக்கூறு விடுவிக்கப்படும். அப்ப சோ அதுவும் பிழை. அடுத்தது, புரதத்தையும் புரதம் அல்லாத மூலக்கூறுகளையும் கொண்டிருக்குமாம் எது, இந்த இலத்திரன் கடத்தும் சங்கிலி. இந்த இலத்திரன் கடத்தும் சங்கிலிக்குரிய படம் வந்து ஏதாச்சும் பசையில வந்து கீறி படித்திருப்பாய். அதுல வந்து புரத மூலக்கூறுகளும் இருக்கும், புரதம் அற்ற மூலக்கூறுகளும் இருக்கும். என்னத்துக்காண்டி, இந்த இலத்திரன்கள் அண்டு வந்து புரோத்தன்கள் அசைவதற்கு தேவை, அசைவுக்கு, ரைட். இலத்திரன்கள் மற்றும் புரோத்தன்களின் அசைவிற்கு அவசியமான புரதம் மற்றும் புரதமற்ற மூலக்கூறுகளை எங்கென்ற இலத்திரன் கடத்தும் சங்கிலி கொண்டிருக்குமாம், ரைட். அப்ப விடை எது சொல்லுவாவும், அஞ்சாவது சரியா இருக்கு. விடை வந்து அஞ்சாவது சரியா இருக்கு. ஓகே, அடுத்தது பேர் எதையில் அல்ககோல் நொதித்தல்.
அப்ப எதையில் ஆல்கஹால் நொதித்தல நீ கீர்னியா இருந்தால் இங்க கிளைகோபோப்ல இருந்து எழுத வேணும் C6H12O6. இங்க இருந்து டிரெக்டா 2 பைருவேட் வரும் 2C3H4O3 சம 2 NADH 2 NADH சம 2 ATP வரும். என்னடா 2 ATP வரும் கிளைகோபோபின் விளைவு. ஓகே, இதுல இருந்து இந்த பைருவேட் என்னவா மாறும் என்றால் அசெட்டல்டிஹைடா மாறப்போகுது. என்னவா மாறும்? அசெட்டல்டிஹைட். ரைட், இந்த அசெட்டல்டிஹைட் வந்து என்னவா மாறும்டா எதனோலா மாறும். எதனோலா மாற போகுது. அப்ப இந்த பைருவேட்டில இருந்து அசெட்டல்டிஹைட் வர வேணும்டா இதுல இருந்து ஒரு CO2 மூலக்கூறு வெளியால வரப்போகுது. ஒரு CO2 மூலக்கூறு வெளியால வரும். ரைட், அப்ப இங்க ஒரு குளுக்கோஸ்ண்டா 2 பைருவேட், 2 பைருவேட்ண்டாடா 2 அசெட்டல்டிஹைட், 2 அசெட்டல்டிஹைட்ண்டா 2 எதனோல், எல்லாமே 2. அப்ப CO2 எத்தின 2 என்று வரும். CO2 எத்தனை என்று வரும்? 2 என்று வரப்போகுது. அப்ப 2 பைருவேட், 2 CO2, 2 அசெட்டல்டிஹைட், 2 எதனோல், 2 NADH. ரைட், அதாவது NAD பிளஸ் 2 NAD பிளஸ் 2 NADH, சாரி H பிளஸ் இல்லடா 2 NADH 2 NAD பிளஸ் என்று வரும். 2 NAD பிளஸ் என்று வரும். ஒன்னண்டு காட்சின்னா ஒன்னொண்டா காட்சி கொண்டு போகணும். என்னண்டு ஒரு பைருவேட்டில இருந்து ஒரு CO2 போனா ஒரு அசெட்டல்டிஹைட், ஒரு அசெட்டல்டிஹைட் ஒரு NADH ஆல தாழ்த்தப்பட்டு எதனோலா வருது. ஒரு NADH ஆல தாழ்த்தப்பட்டு எதனோலா வருது. இல்லாட்டி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு காட்சி என்றா எல்லாமே 2 வரும். என்னண்டு 2 பைருவேட், 2 CO2, 2 அசெட்டல்டிஹைட், 2 NADH, 2 என்னது எதனோல் என்ற மாதிரி கதைக்க வேணும். ரைட், அப்ப இந்த இடத்துல NAD பிளஸ் வந்து 2 NADH வரும். 2 NADH வரும். திருப்பி அந்த 2 NADH இங்க என்னவா வரும்? 2 NAD பிளஸ் வர போகுது. 2 NAD பிளஸ் வர போகுது. அப்ப இங்க NADH பயன்படுத்தி ATP தொகுக்கப்படுவது இல்லை. என்னடா ATP தொகுக்கப்படுவது இல்லை. அப்படி என்ன இந்த NADH NAD பிளஸ் இந்த மீள் உருவாக்கத்துக்கு உதவ போகுது. NAD பிளஸ் வந்து புளிய உருவில மட்டுப்படுத்தப்பட்ட அளவில இருக்குமாமடா. இந்த NAD பிளஸ் இந்த மீள் உருவாக்கத்துக்கு எங்களுக்கு NADH வந்து உதவுது என்று சொல்லியிருக்கு NADH. ஆனா NADH பயன்படுத்தப்படுவது இல்லை காற்றின்றிய சுவாசத்துல. ஏன்னு சொல்லு பார்ப்போம். அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் 2.5 ATP எடுக்க முடியாது எங்க காற்றின்றிய சுவாசத்துல. ஆனா காற்றி சுவாசத்துல எடுக்கலாம். இலத்திரன் கடத்தும் சங்கிலியில 2.5 ATP நாங்கள் எடுக்கலாம். ஆனா இங்க எடுக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்ப அவர் NAD பிளஸ் இந்த உருவாக்கத்துக்கு உதவுறார் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னால் முதலாவது கூற்றப்பெயர் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸில் இருந்து ஒரு மூலக்கூறு பைருவேட்டும் 2 மூலக்கூறு NADH பெறும். ஒரு மூலக்கூறு பைருவேட்டும் 2 NADH பெறுமாம். இல்லத்தானே? ஏன்? ரெண்டுமே 2 தாண்டா வரும். 2 NADH 2 பைருவேட். அப்ப சோ கதை பிழையான கதை. அடுத்தது NADH-னை பயன்படுத்தி பைருவேட்டு நேரடியாக எதனோலாக தாழ்த்தப்படும். ரைட், NADH ஆல தாண்டா தாழ்த்தப்படுது. ஆனால் பைருவேட்டு நேரடியா தாழ்த்தப்படாது. பைருவேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு CO2 விடுவிச்சு அசெட்டல்டிஹைடா மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு CO2 விடுவிச்சு அசெட்டல்டிஹைடா மாறும். இனி இந்த அசெட்டல்டிஹைட் தான் NADH ஆல எதனோலாக தாழ்த்தப்படும். NADH ஆல எதனோலாக தாழ்த்தப்படும். அப்படி என்றால் இங்க நேரடியாக தாழ்த்தல் என்று வராது. ஒரு CO2 விடுவிச்சு அசெட்டல்டிஹைடா மாறும். அந்த அசெட்டல்டிஹைட் தான் திருப்பி என்னவா தாழ்த்தப்படும்? எதனோலாக தாழ்த்தப்படும். அப்படி என்றா இரண்டாவது கூற்று பிழையான கதை. ஆனால் லாக்டிக் அமில நொதித்தல் ஒன்று இருக்குதானே, அங்க இந்த பைருவேட்டு நேரடியாக NADH-னால் லாக்டிக் அமிலமாக தாழ்த்தப்படும் என்று கதைக்கலாம் நேரடியா. ஏன் சொல்லு பார்ப்போம். இங்க வந்து C3H4O3 வந்து என்னவா டிரெக்டா வந்து லாக்டிக் ஆசிட்டா மாறுமடா. லாக்டிக் ஆசிட்டா வந்து மாற போகுது. ஆனா இங்க நேரடியா தான் NADH வந்து NAD பிளஸா வந்து மாறுது. அப்ப
இங்க பைருவேட் NADH-னால் நேரடியாக லாக்டிக் அமிலமாக தாழ்த்தப்படும் என்று கதைக்கலாம். ஆனா எதையில் அல்கோஹால் நொதித்தல்ல நேரடியாக எதனோலாக தாழ்த்தப்படும் என்று கதைக்க இயலாது. ஏனென்றா இது 2 ஸ்டெப் என்னடா ரியாக்ஷன். ஆனா அது வந்து 1 ஸ்டெப் ரியாக்ஷனா இருக்க போகுது. எது லாக்டிக் அமில நொதித்தல். அப்ப ரெண்டாவது கூற்றும் பிழை. மூன்றாவது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸினால் ஒரு மூலக்கூறு CO2 இல்ல. நான் கதைக்கிறது என்ன ஒரு மூலக்கூறு ரெண்டு காட்சி என்றா எல்லாம் ரெண்டா வரும். 2 பைருவேட் 2 CO2 விடுவிச்சு 2 அசெட்டல்டிஹைட் 2 NADH ஆல 2 எதனோலாக தாழ்த்தப்படும். ஒன்னொன்று கதைக்க போறிய. அப்ப ஒரு CO2 மூலக்கூறை விடுவிச்சு ஒரு அசெட்டல்டிஹைட் ஒரு NADH ஆல ஒரு எதனோலாக தாழ்த்தப்படும். அப்ப குளுக்கோஸ் மூலக்கூறு என்று நீ கதைக்க வலிக்கிறியண்டா எல்லாம் ரெண்டா தாண்டா வரும். அப்ப ஒன்று கதைக்கிறது பிழை. இறுதி ஐதரசன் வாங்கி ஒரு அசேதன சேர்வையாகும். அது பிள்ளையான கதை தானே. இறுதி ஐதரசன் வாங்கி எதையில் அல்கோஹால் நொதித்தலா இருக்கட்டும் லாக்டிக் அமில நொதித்தலா இருக்கட்டும் 2 பேருக்குமே சேதன சேர்வை. இங்க அந்த சேதன சேர்வை அசெட்டல்டிஹைட். இவர்தான் இங்க இருக்கிற ஐதரசனை வாங்கி தாழ்த்தல் அடைய போறார் எதனோலா. ரைட் ஓகே. அப்ப அசெட்டல்டிஹைட். அதே மாதிரி அங்க லாக்டிக் அமிலத்துல பைருவேட் தான் இந்த ஐதரசனை வந்து வாங்க போற லாக்டிக் அமில நொதித்தல்ல. அப்ப 2 இடத்துலயும் சேதன சேர்வை தான். ஆனா இங்க அசெட்டல்டிஹைட் அங்க பைருவேட். அந்த அசெட்டல்டிஹைட் 2 கார்பன் சேர்வை. இந்த பைருவேட் 3 கார்பன் சேர்வை. 3 கார்பன் சேர்வை. அப்ப அடுத்த வருஷம் கூட உங்களுக்கு கூட கேட்கலாம் என்னடா எதையில் அல்கோஹால் நொதித்தல் இந்த இறுதி ஐதரசன் வாங்கி ஒரு 2 கார்பன் சேர்வையாகும். அசெட்டல்டிஹைட் 2 கார்பன். லாக்டிக் அமிலத்தின் இறுதி ஐதரசன் வாங்கி வந்து 3 கார்பன் சேர்வையாகும். அதே இது பைருவேட். ஓகே. அப்ப சோ 4வது கூற்று பிழை. 5வது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸில் இருந்து 2 மூலக்கூறு ATP தோற்றுவிக்கப்படும். 2 மூலக்கூறு ATP. எஸ். இங்க வந்து காற்றின்றிய சுவாசத்துல எப்பவுமே வந்து ஒரு 2 ATP மூலக்கூறு தான் பயன்படுத்தப்பட போகுது. 2 ATP. ரைட். அதுவும் எது சொல்லுவோம் கிளைகோபோபில வந்த 2 ATP மூலக்கூறை தான் ஒட்டுமொத்த அந்த என்னோட அனுசப தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டி வரப்போகுது. வேறொரு ATPயும் வராது. ஆனா காற்று சுவாசத்துல உனக்கு தெரியும் எங்களுக்கு 30 ATP அல்லது வந்து சில கிழங்குகளில 32 ATP வந்து பயன்படுத்தப்படலாம். 32 ATP வந்து பயன்படுத்தப்படலாம். சொல்ற கதை விளங்கிட்டாடா. ரைட். அடுத்தது பேர் லாக்டிக் அமிலம் உருவாதலுக்கு இட்டு செல்லும் காற்றின்றிய சுவாசத்தின் இறுதி ஐதரசன் வாங்கி எதன்னு கேட்டுடகு. அதானே எது பைருவேட். எத்தனையடா 3 கார்பன் சேர்வையா இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது 3 கார்பன் சேர்வையா இருக்க போகுது. ஓகே ரைட். அதுல என்னடா எதையில் அல்கோஹால் நொதித்தல் இந்த அசெட்டல்டிஹைட் என்பதை ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ஓகே ரைட். அடுத்த கேள்வி பேர் இதய தசை கிழங்களில் குளுக்கோஸின் கிள காட்சி சுவாசத்தில் இலைமணியில் தோற்றுவிக்கப்படும் ATPயின் அன்னளவான சதவீதம் என்று கேட்டுருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்றால் உனக்கு இதய தசை கிழமன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதய தசை கிழமண்டு மென்ஷன் பண்ணி என்றாடா உனக்கு எத்தனை ATP வரும்னு சொல்லு பார்ப்போம்.
32 ஏடிபி வரும். 32 ஏடிபி எதுக்கு வரும்? இதய தசைக்கலத்துக்கும் ரைட். இன்னொரு ஆள் யார் சொல்லுவாப்போம்? ஈரல் கலத்துக்கும். என்னடா? ஈரல் கலத்துக்கும். ரைட். இதய தசைக்கலத்துக்கும் ஈரல் கலத்துக்கும் உனக்கு எத்தனை ஏடிபி வரும்? 32 ஏடிபி வரும். 32 ஏடிபி வரும். ரைட். அப்ப இங்க இதய தசைக்கலத்தின் காட்சி சுவாசத்துல 32 ஏடிபிக்கும் ஒரு கணக்கு சொல்லு பார்ப்போம். அதாவது கிளைக்கோ பகுப்பில இருந்து ஒரு 2 ஏடிபி வரும். 2 ஏடிபி வரும். ரைட். அதே மாதிரி கிரப்பின் வட்டத்தில இருந்து ஒரு 2 ஏடிபி வரும். 2 ஏடிபி வரும். இது ரெண்டும் உனக்கு தெரியும். கீழ்ப்படை போஸ்போர்லேட்டம். ரைட். அடுத்தது இலத்திரன் கடத்தும் சங்கிலியில இருந்து உனக்கு 28 ஏடிபி வரும். இது ஆக்சியேட்ட போஸ்போர்லேட்டத்தால வரும். ஸோ டோட்டலா ஆட் பண்ணியன்னா எல்லாம் சேர்ந்து 32 ஏடிபியா வரும். ரைட். 32 ஏடிபி. ஓகே. இதுல கிளைக்கோபவுப்பு சைட்டோசோலில வரப்போகுது. ரைட். இது கிரப்பின் வட்டமும் இலத்திரன் கடத்தும் சங்கிலியும் உனக்கு தெரியும். இலைமணி தானே? இலைமணி. ரைட். ஒன்று தாயத்துல வரும், இன்னொன்று உள்மென்சவில வரும். அது வேற பிரச்சனை. இது தாயம். கிரப்பின் வட்டம் தாயத்துல வரும். இது இலத்திரன் கடத்தும் சங்கிலி உள்மென்சவில வரும். உள்மென்சவ். ஆனா என்னதான் இருந்தாலும் ரெண்டுமே என்னடா? இலைமணி தானே. ரெண்டுமே இலைமணி தானே. அப்ப 32 ஏடிபியில எத்தனை? 30 ஏடிபி எங்க வரும்? இலைமணியில. இன்று 100 போட்டி என்றால் உனக்கு விடை கிடைக்க போகுது. 32ல 30 ஏடிபி எங்க வரும்டா? இலைமணிக்குள்ளதான் வரும். 2 ஏடிபி மட்டும் சைட்டோசோலில வரும். 2 ஏடிபி மட்டும் சைட்டோசோல்ல வரும். அப்ப இத சுருக்கினியண்டா கிட்டத்தட்ட என்ன வருமண்டா? 94% கிட்ட வரும். 93.75 கிட்ட வருமடா. மட்டன் தட்டுனியண்டா 94% வரும். 94% வரும். இது முந்தி கொஞ்சம் முன்னுக்கு 2006 2008 ஆண்டுகள்ல வந்த கேள்வி உண்டு. இது ஒரு முறை தாண்டா பயணப்பேர்ல வந்தது. அதுக்கு பிறகு காணவே இல்லை இந்த பெர்சன்டேஜ் காண்றது. ஓகே. 94. ரைட். ஓகே. அடுத்தது ஆக்சிஜன் அற்ற நிலையில குளுக்கோஸ்ல இருந்து ஏடிபி தொகுக்கப்படுகிற கலச்செயின் முறை என்றா அது கிளைக்கோபோபா தான் இருக்க முடியும். ரைட். ரெண்டாவது இலைமணியின் உள்மென்சவில் நடைபெறும் செயல்முறை பின்வருவனவற்றில் எதென்று கேட்டுக்கிடக்கு. இலைமணியின் உள்மென்சவில் நடைபெறும் செயல்முறை பின்வருவனவற்றில் எதாம்? ரைட். முதலாவது கூட்டுப்பெயர் பைருவேட்டு அசட்டைல் துணை நொதியம் ஏ ஆக மாற்றப்படல். அப்ப அதாவது C3H4O3 O3 ஒரு CO2 மூலக்கூறுவை விடுவிச்சால் அது அசட்டைல் கூட்டமா மாறும். குரூப்பா மாறும். ரைட். இந்த அசட்டைல் கூட்டம் திருப்பி ஒரு CoA துணை நொதியம் ஏயோட சேர்ந்தா அசட்டைல் CoA மாறும் என்று கதைத்திருப்பான். ரைட். இது எங்க நடக்கும்டா? இலைமணியின் தாயத்தில நடக்கும். எது? பைருவேட்டின் ஆக்சியேட்டம் இலைமணியின் தாயத்தில நடக்க போகுது. ஆனா இங்க கேட்டது உள்மென்சவில எது நடக்குமாம். அப்ப அது போல. ரெண்டாவது லாக்டிக் அமிலம் உற்பத்தியாதல் என்றது காற்றின்றிய சுவாசமடா. காற்றின்றிய சுவாசம். ஓகே. அப்ப காற்றின்றிய சுவாசம் என்றது எப்பவுமே எந்த தாக்கமா இருந்தாலும் அது சைட்டோசோலில தான் நடக்கும். அது எங்க நடக்கும்? சைட்டோசோலில தான் நடக்க போகுது. அது லாக்டிக் அமிலம் உருவாதலா இருக்கலாம், அல்லது எதனோல் உருவாதலா இருக்கலாம். அப்படி என்னவா இருந்தாலும் அதை எது சொல்லுவோம்? சைட்டோசோல். ரைட். அடுத்தது எதனோல் நொதிப்பு. அதுதான் எதனோல் நொதித்தல். அதுவும் என்னது? சைட்டோசோல். அடுத்தது NADH ஆக்சியேற்றப்படல். அப்ப NADH இந்த ஆக்சியேற்றம் தெரியும் உனக்கு. NADH நாங்க ஆக்சியேற்றி
NAD பிளஸ் வரப்போகுது தானே. இதுல இருந்து எங்களுக்கு 2.5 ATP கிடைக்கிறது. இலைமணியின் இலைமணியின் உள்மென்சவ்வு இலைமணியின் உள்மென்சவ்வு. ரைட். அப்ப அந்த கூட்டு சரி, அந்த கூட்டு சரி. CO2 விடுவிக்கப்படல். CO2 விடுவிக்கப்படல் நாங்கள் கதை கேட்க எங்கெங்கடா CO2 வரும்? பைருவேட்டின் ஆக்சியேற்றத்துல வரும். அப்படி என்ன அது எது? இலைமணியின் இலைமணியின் தாயும். அடுத்தது பிறப்பின் வட்டத்தில வரும். அப்படி என்றால் எது? இலைமணியின் தாயம். அடுத்தது எதையில் அல்கஹால் நொதித்தல்ல வரும்? அது எங்க? சைட்டோசோல். சைட்டோசோல். அப்ப இலைமணியின் தாயத்துல CO2 வருதடா. 2 தாக்கத்துக்காண்டி வரும். பைருவேட்டின் ஆக்சியேற்றத்துல 2 CO2, பிறப்பின் வட்டத்துல 4 CO2. ஆனா எதையில் அல்கஹால் நொதித்தல் இருக்கு தானே, எதையில் அல்கஹால் நொதித்தல்ல உனக்கு ஒரு 2 CO2 வரும். ஆனா அதிண்ட இடம் வந்து சைட்டோசோல். சைட்டோசோல். அப்ப உள்மென்சவில CO2 வராது. உள்மென்சவில CO2 வராது. அப்ப விடை எதென்று கேட்டு என்றால் 4வது சரியா இருக்கு. 4வது. ஓகே, அடுத்த கேள்வியை பேர். காற்றின் சுவாசத்தில் கிளைகோபவுப்பின் பின்னர் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் நடைபெறும் 4 நிகழ்வுகள் தரப்பட்டுள்ளன. கிளைகோபவுப்புக்கு பிறகு நடக்குதாமடா. அப்படி என்றால் அந்த கீழ்ப்படை போஸ்போலைட்டம் டி என்று சொல்லி இருக்கிறது கிளைகோபவுப்பின் இல்லை என்றதுதான் கதை. கிரப்பின் வட்டத்தின் கதை. ஏன் அவர் வடிவாயில் சொல்லியிருக்கார் காட்சி சுவாசத்தில கிளைகோபவுப்பின் பின்னர் 2 காட்சி கிடைக்கு. அப்படி என்றால் டி கூட்டு கிரப்பின் வட்டத்துக்கு உரியது. ஓகே, ஏன் கிளைகோபவுப்பிலையும் கீழ்ப்படை வருது, அதே மாதிரி கிரப்பின் வட்டத்திலையும் கீழ்ப்படை வருது. ரைட். அப்ப பேர் A B C D. ஓகே, ஏ என்ன சொல்லுது? 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கப்பட்டு 2 அசெட்டைல் CoA தோன்றல். அதேது பைருவேட்டின் ஆக்சியேற்றம். ஆக்சியேற்றம். ரைட். பைருவேட்டின் ஆக்சியேற்றம். ரைட். இரண்டாவது NADH-உம் FADH-உம் ஆக்சியேற்றப்படல். NADH-உம் FADH-உம் ஆக்சியேற்றப்படல் என்றா அது இலத்திரன் கடத்தும் சங்கிலி. இலத்திரன் கடத்தும் சங்கிலி. ரைட். அடுத்தது மூன்றாவது உயிர்ப்பாக பைருவேட் மூலக்கூறுகள் இலைமணிக்குள் அசைதல். அப்ப உயிர்ப்பாக பைருவேட் இலைமணிக்குள்ள போறதுண்டா அது கிளைகோ பகுப்புல இருந்து எங்க போறதுண்டா பைருவேட்டின் ஆக்சியேற்றத்துக்கு போறது. பைருவேட்டின் ஆக்சியேற்றத்துக்கு போறது. அடுத்தது டி கீழ்ப்படை போஸ்போர்லேட்டம் என்றா அது கிரப்பின் வட்டம். கிரப்பின் வட்டம். ரைட். கிரப்பின் வட்டம். அப்ப இந்த செயல்முறையை நீ ஒழுங்காக்கினீங்கடா முதலாவது எது வரப்போதுண்டா இந்த சி கூட்டு. எது? உயிர்ப்பாக பைருவேட்டு மூலக்கூறுகள் இலைமணிக்குள்ள அசைதல். அதுதான் சி. ரைட். இலைமணிக்குள்ள இப்ப பைருவேட்டு போனா அடுத்தது பைருவேட்டின் ஆக்சியேற்றம் நடக்குமடா. அதுதான் ஏ. ஏ. அதுக்கு பிறகு கிரப்பின் வட்டம் நடக்கும் டி. அதுக்கு பிறகு இலத்திரன் கடத்தும் சங்கிலி நடக்கும் டி. அதுக்கு பிறகு இலத்திரன் கடத்தும் சங்கிலி நடக்கும் டி. அப்ப என்ன வரும்? CADB என்று வரும். CADB என்று வரும். மூன்றாவது விடை. ரைட். மூன்றாவது விடை வந்து சரியா இருக்க போகுது. மூன்றாவது விடை வந்து சரியா இருக்க போகுது. ஓகே. அப்ப இங்க வந்து உனக்கு இதுல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளு. எங்கண்ட களத்தில சைட்டோ சொல்லில இருந்து இலைமணிக்குள்ள சைட்டோ சொல்லில இருந்து இலைமணிக்குள்ள எங்களுக்கு பைருவேட்டை கொண்டு போறதா இருக்கட்டும். ஏன் அடுத்த பைருவேட்டின் ஆக்சியேற்றத்துக்காண்டி இங்க இருந்து C3H4O3 வர வேணும். ரைட். இது ஒரு உயிர்ப்பான தாக்கமாமடா. உயிர்ப்பான தாக்கம். உயிர்ப்பான தாக்கம். ரைட். அதே மாதிரி இங்க இருந்து இங்க லாஸ்ட் படிமுறை தாண்டி 2 NADH கொண்டு போக வேணும். 2 NADH ஆக்சியேற்ற போஸ்போர்லேட்டத்துக்காண்டி சைட்டோசோலில இருந்து 2 NADH இலைமணிக்குள்ள கொண்டு போகணும். அதுவும் வந்து ஒரு உயிர்ப்பான தாக்கம் தான்டா. எத்தனை ATP பயன்படும் என்று அவர் சொல்லியிருக்காருண்டா 2 ATP பயன்படுமாம். எதுக்கு? இந்த 2 NADH இலைமணிக்குள்ள கொண்டு போறதுக்கு 2 ATP பயன்படும். அதனாலதான் இதய தசை கிழங்குல 32 ATPயும் ஏனைய கிழங்குல 30 ATPயும் வருது. ஒரு -2 ATP, ஒரு 2 ATP காணாம போகுது. அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டால் இந்த 2 NADH இலைமணிக்குள்ள கொண்டு போறதுக்கு
ஒரு 2 ஏடிபி பயன்படுத்தப்பட போகுது. ரைட். அப்ப நீ யோசிக்கலாம், பேசாம அந்த NADH கிளைகோபோப்ல சைட்டோசோல்லையே இருக்கலாம் தானே, ஏன் இதை கொண்டு போய் இலைமணிக்குள்ள கொண்டு போய் கொடுத்து 2 ஏடிபியை வேஸ்ட் பண்றீங்களன்னு யோசிச்சேன்டா. அதுதான் பிள்ளை. ஏனண்டா இந்த 2 NADH இலைமணிக்குள்ள கொண்டு போனீங்கடா உனக்கு கிடைக்க போறது 5 ஏடிபிடா. 5 ஏடிபி. 5 ஏடிபியில ஒரு 2 ஏடிபி போறது இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல தானே. மிச்சம் 3 ஏடிபி உனக்கு லாபமா தானடா இருக்குது. ரைட். ஓகே. அப்ப இதுவும் ஒரு உயிர்ப்பான தாக்கம். NADH இலைமணிக்குள் கொண்டு போறது உயிர்ப்பு, பைருவேட்டை இலைமணிக்குள்ள கொண்டு போறது உயிர்ப்பு. அதே மாதிரி கிளைகோபோப்பை ஸ்டார்ட் பண்றதும் உயிர்ப்பான தாக்கம். கிளைகோபோப்பை ஸ்டார்ட். அப்ப டோட்டலா கிளைகோபோப்பை ஸ்டார்ட் பண்றது உயிர்ப்பான தாக்கம். இது 1, இது 2, இது 3. அப்ப டோட்டலா கலச்சுவாசத்துல 3 உயிர்ப்பான தாக்கங்களை நீ பார்க்கலாம். கிளைகோபோப் ஒரு உயிர்ப்பான தாக்கம், பைருவேட்டை இலைமணிக்குள்ள கொண்டு போறது உயிர்ப்பான தாக்கம், அதே மாதிரி NADH இலைமணிக்குள்ள கொண்டு போறது உயிர்ப்பான தாக்கம். சரியாடா? ரைட். ஓகே. அடுத்தது பேர் கிரப்பின் வட்டமானது ரைட் இலைமணியின் உச்சியில் நடைபெறும் செயன்முறை ஆகும். இலைமணியின் உச்சி, இலைமணியின் உள்மென்சவு, இலைமணியின் முகடு எல்லாம் சேம் வேர்ட். ஆனால் இது எங்க நடக்குது சொல்லு பாப்போம். இலைமணியின் தாயத்துல நடக்கு. அப்ப இலைமணியின் தாயத்துல நடக்கிற ஒரு விஷயத்த உள்மென்சவென்று கதைக்கிறது பிழைதானி. அப்ப முதலாவது கூற்று பிழை. முதலாவது கூற்று பிழையா இருக்க போகுது. அடுத்தது, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து 3 NADH மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். அப்ப கிரப்பின் வட்டத்துல என்ன நடக்குது சொல்லு பாபம். கிரப்பின் வட்டத்தை நீ குறிச்சி என்றால், கிரப்பின் வட்டத்தை நீ குறிச்சி என்றா இப்படி இருக்க போதடா. கிரப்பின் வட்டம் இங்க ஏர் மூலக்கூறுண்டா அசட்டைல் கோ ஏ போறார். அசட்டைல் கோ ஏ வருவார். அப்ப இங்க கோ ஏ வெளியால போறார். இங்க ஒக்சலோ அசட்டேட் இருப்பார். ஒக்சலோ அசட்டேட். இந்த இடத்துல சித்திரிக் அமிலம் இருப்பார். சித்திரிக் அமிலம். ரைட். சித்திரிக் அமிலம். ஓகே. இந்த சித்திரிக் அமிலத்துக்கு பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் 6 கார்பன் சேர்வர். ஒக்சலோ அசட்டேட் உனக்கு தெரியும் 4 கார்பன் சேர்வர். ஓகே. இங்க சித்திரிக் அமிலம் ஒக்சலோ அசட்டேட்டா மீள் பிறப்பாக்கப்படும் போது என்னென்ன விளைவுகள் வரும் என்றா 2 CO2 வரும், 2 CO2 வரும், 3 NADH வரும், ஒரு FADH வரும், ஒரு ATP வரும். ஒரு ATP வரப்போகுது. அப்ப ஒரு சித்திரிக் அமிலம் ஒரு ஒக்சலோ அசட்டேட்டா வரைக்கதான் இந்த விளைவு. ஆனால் இதுக்குள்ள 2 அசட்டைல் கோயை வரைக்க அல்லது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு என்று கருதேக்க உனக்கு தெரியும் இந்த விளைவுகள் ரெட்டிக்கப்பட வேண்டும் என்று படிச்சிருப்பாய். என்னடா ரெட்டிக்கப்பட வேண்டும் என்று படிச்சிருப்பாய். அப்ப 4 CO2, 6 NADH, 2 FADH2, 2 ATP என்று வரும். அப்ப ரெட்டிக்கப்பட வேண்டும் என்று படிச்சிருப்பாய். அப்ப பேர் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து 3 NADH என்று கதைக்க கூடாது, 6 NADH என்று கதைக்க வேணும். விளைவுகள் ரெட்டிக்கப்பட வேணும். ரைட். ஒக்சலோ அசட்டேட் எனும் மூலக்கூறே முதலாவது விளைபொருளாகும். இல்ல தானே. இந்த முதலாவது விளைபொருள் சித்திரிக் அமிலம் என்றதால அதுக்கு பேரே இருக்கடா. என்னது? சித்திரிக் அமில வட்டம் என்று நாங்கள் கதைப்போம். அது 3 கார்பாக்சைல் கூட்டத்தை கொண்டிருக்கிறதால கார்பாக்சிலிக் அமில வட்டம் என்று கூட அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ரைட். ஓகே. அப்ப சோ அந்த முதலாவது விளைபொருள் என்றது சித்திரிக் அமிலமா இருக்க போகுது. அடுத்தது, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து 2 FADH2 வருமா? சரிதானே. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து 2 FADH நாங்கள் விளைவை 2ஆல் பெருக்கணும். அப்ப சரியா தான் இருக்குது. அப்ப விடை 4வது. 5வது, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து 2 ATP மூலக்கூறுகள் ஆக்சியேற்ற போஸ்போலேட்டம் என்று கதைக்கிறது தான் விலை. என்னென்று வர வேணும்? கீழ்ப்படை போஸ்போலேட்டம் என்று வரணும். ஏன்? இது சிக்கலான மூலக்கூறுடா. இது சித்திரிக் அமிலம் சிக்கலான மூலக்கூறு. ஆக்சலோ அசட்டேட் என்ன மாதிரி இருக்கும்? எளிய மூலக்கூறு. அப்ப அது சிக்கலான மூலக்கூறு, இது எளிய மூலக்கூறு. அப்ப சோ என்ன மாதிரி வரும் சொல்லு பாப்போம். இது கீழ்ப்படை போஸ்போலேட்டம் பண்ண மாதிரி தான் வரும். அப்ப ஆக்சியேட்ட போஸ்போலேட்டம் பிழையான கதை. அப்ப விடை 4வது. விடை 4வது. ரைட்.
அடுத்தது பேர் அடுத்தது கிளைக்கோ பகுப்பு. கிளைக்கோ பகுப்பு. அப்ப உனக்கு மைக்ரோபயாலஜில குளோஸ்ட்ரிடியம் ஒரு காற்றின்றி வாளி என்று தெரிஞ்சிருக்குமடா. காற்றின்றி வாளி. காற்றின்றி வாளி எது? குளோஸ்ட்ரிடியம். குளோஸ்ட்ரிடியம். அப்ப அவர் நொதித்தலை தான் செய்ய போறார். அவர் என்னத்தை செய்ய போறார்? நொதித்தல். ரைட். இங்க குளோஸ்ட்ரிடியம் மற்றும் மனிதனில் 2 ஏடிபி மூலக்கூறின் தோற்றுவிதலுக்கு காரணமாகும். இப்படி அவசியம் இல்லாத கதைகள் எல்லாம் சில நேரங்கள்ல பேப்பர்ல கதைப்பாங்க. அது சும்மா ஒன்னும் மயக்கிறதுக்காண்டி. ஆனா அதுல தான் உண்மைத்தன்மை இருக்கலாம். இப்ப குளோஸ்ட்ரிடியம் நொதித்தலை செய்யும், மனிதன் காற்றிற் சுவாசம் செய்வான். ஆனா என்னதான் இருந்தாலும் 2 பேருக்கும் கொமனான செயல்முறை கிளைக்கோ பகுப்பு. 2 பேருக்கும் கொமனான செயல்முறை கிளைக்கோ பகுப்பு. அந்த கிளைக்கோ பகுப்புல கட்டாயம் என்ன வரும்? 2 ஏடிபி தான் வரப்போகுது. 2 ஏடிபி தான் வரப்போகுது. அப்ப முதலாவது கூட்டே சரிதானடா? முதலாவது கூட்டே சரிதானே? ரைட். அடுத்தது பேர் 3 NADH மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து தாக்கத்தில் வருமாம். இல்லத்தானே? எத்தனை NADH? 2 NADH தான் வரும். அப்ப பிழையான கதை. 2 NADH தான் வரும். அடுத்தது 2 CO2 மூலக்கூறுகள் கார்பாக்சைல் அகற்றின் நொதியத்தால் விடுவிக்கப்படும். கிளைக்கோ பகுப்புல CO2 வரவே வராது. கிளைக்கோ பகுப்புல CO2 வரவே வராது. அது 2 இடத்துல தான் வரும். பைருவேட்டின் ஆக்சியேட்டமும் கிரப்பின் வட்டமும். இல்லாட்டி காற்றிந்திய சுவாசத்துல எதையில் ஆல்கஹால் நொதித்தல். எதையில் ஆல்கஹால் நொதித்தல். ரைட். அடுத்தது இத்தாக்கத்தில் 2 ஐதரசன் அயன்கள் என்று கதைக்கிறதே போல 4 ஐதரசன் அயன்களும் இலத்திரன்களும் NAD+ தாழ்த்தும் என்ற மாதிரி வர வேணும். அப்ப 2 என்றது பிழை. இத்தாக்கத்துக்குரிய சில நொதியங்கள் மீசோசோம்களிலும் காணப்படலாம். மீசோசோம் என்றதடா எங்கண்ட ப்ரோகரியோட்ஸ் இருக்குதானே? ப்ரோகரியோட். இந்த ப்ரோகரியோட்ஸின் மென்சவு உள்நோக்கி மடிப்படைந்து சுவாசத்துக்காக இருக்கலாம். என்னத்துக்கு? காற்றி சுவாசத்துக்காண்டி. காற்றி சுவாசத்தை செய்யறதுக்காண்டி என்ன இருக்குமெண்டா மீசோசோம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கடா ப்ரோகரியோட்ஸ்ல. எங்கள்ல இலைமணி இருக்கிற மாதிரி அவர்கிட்ட மீசோசோம் இருக்குது. ஆனால் கிளைக்கோ பகுப்பு என்னதான் இருந்தாலும் அது எங்க நடக்க போகுது? சைட்டோசோல்ல தான் நடக்கும். அது எங்க நடக்குமாடா? சைட்டோசோல்ல தான் நடக்க போகுது. அப்ப இத்தாக்கத்துக்குரிய சில நொதியம் மீசோசோம்களில் காணப்படலாம் என்று கதைக்கிறது பிழையான கதை. எங்க இருக்கும் அதுக்குரிய நொதியம்? சைட்டோசோல்ல தான் இருக்கும். சைட்டோசோல்ல தான் இருக்கும். அப்ப 5வது கூட்டு பிழை. விடை எது? முதலாவது சரியா இருக்கு. முதலாவது விடை சரியா இருக்க போகுது. ரைட். அடுத்தது சிட்ரிக் அமிலம் ஒக்சலோ அசட்டேட்டாக மாற்றப்படல் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. அப்ப சிட்ரிக் அமிலம் ஒக்சலோ அசட்டேட்டாக மாற்றப்படுவது பற்றிய கூற்றுக்கள் சரியானது என்று கேட்டுக்கிட்டு. ரைட். முதலாவது இது ஓர் உட்சேபத்துக்குரிய தாக்கமாகும். உட்சேபத்துக்குரிய தாக்கம் என்றது ATP பயன்படுத்தப்படுறது. இங்க சிட்ரிக் அமிலம் ஒக்சலோ அசட்டேட்டா மாறிக்க 2 ATP வெளியால வரும். அல்லது ஒரு மூலக்கூறு காட்சின்னா ஒரு ATP வரும். அப்ப ATP வெளியால வார தாக்கத்துக்கு என்ன தாக்கமாடா? புற வெப்ப தாக்கமா இருக்க போதா? இட்ஸ் மீன் அபசேப தாக்கம். அபசேப தாக்கம் என்று கிடைக்கும். எங்க கலச்சுவாசமே ஒரு அபசேப தாக்கமா தான் இருக்க போகுது. அபசேப தாக்கம் பிழை. இங்கு 2 ATP மூலக்கூறுகளின் நீர் பகுப்பு நடைபெறுதாம். இல்லத்தானே? இங்க வந்தடா ATP மூலக்கூறுக்கு நாங்கள் எழுதுவோமா இருந்தால் ATP மூலக்கூறு ATP ADP பிளஸ் அசைதன பாஸ்பேட். அசைதன பாஸ்பேட் எங்களுக்கு சுயாதீன சக்தி பயன்படுத்தப்பட்டு ATP பிளஸ் என்னவா வரும்டா? நீர் வரும். அப்ப ADP பாஸ்பேட் சுயாதீன சக்தியை பயன்படுத்தி ATP மட்டும் என்னவா வரப்போதடா? நீரா வரப்போகுது. இப்படி போனால் இதுக்கு என்ன பேர்? பாஸ்போரிலேட்டம் என்று கதைப்போம். அதாவது ஒரு குறுகிய கால பகுதியில ADP-யையும் அசேதன பாஸ்பேட்டையும் சுயாதீன சக்தியையும் பயன்படுத்தி ATP-யை தொகுதி என்றா அதுக்கு என்ன பேர்? பாஸ்போரிலேட்டம். ஆனா இது இந்த ரிவர்ஸ் தாக்கம் நடக்குமா இருந்தால் அதுக்கு என்ன பேர்? நீர் பகுப்பு. அப்ப இங்க சிட்ரிக் அமிலம் ஒக்சலோ அசட்டேட்டா மாறிக்க ATP பயன்படுதா? ATP வருதான்னு கேட்டா ATP வருது.
அப்ப ஏடிபி வார செயல்முறைக்கு பேர் பொஸ்போரிலேட்டம் என்ற மாதிரி வரப்போகுது. என்னடா பொஸ்போரிலேட்டம். ஆனா இங்க இவர் நீர் பகுப்புன்னு சொல்றாரு. அப்ப பொஸ்போரிலேட்டமும் நீர் பகுப்பும் ஒன்று கொண்டு என்ன சொல்லுவாப்போம், எதிர்மாறான செயல்முறைகள். என்னடா ஒன்று கொண்டு எதிர்மாறான செயல்முறைகள். அப்ப அந்த கூற்று வந்து பிழை. அடுத்தது, இது கிளைகோ பகுப்பில் குளுக்கோஸ் மூலக்கூறு பைருவேட்டாக மாற்றப்படும் போது நடைபெறும் பொஸ்போரிலேட்டத்துக்கு ஒப்பிடப்படலாம். இட் மீன்ஸ் குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறிக்கனால ஏடிபி வருந்தானே, கீழ்ப்படை பொஸ்போரிலேட்டம். அதே மாதிரி சித்திரிக் அமிலம் ஒக்சலேட்டா மாறிக்கு 2 ஏடிபி வருந்தானே, இதுக்கு பேர் கீழ்ப்படை பொஸ்போரிலேட்டம். அப்ப ரெண்டுமே கீழ்ப்படை பொஸ்போரிலேட்டம் ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப என்ன சொல்லு பார்ப்போம், மூன்றாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று சரி, ரெண்டுமே கீழ்ப்படை பொஸ்போரிலேட்டம். ரைட். இங்கு ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து 4 ஏடிபி வருமாம். இல்லத்தானே, சிறப்பின் வட்டத்துல ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு 2 ஏடிபி தான் வரும். எத்தனை வரும்? 2 ஏடிபி தான் வரும். அடுத்தது, இத்தாக்கம் குளோஸ்ட்ரிடியத்தின் மீசோசோம்களில் நிகழும். மீசோசோமில தாண்டா இந்த தாக்கம் நடக்க போகுது. ஆனா குளோஸ்ட்ரிடியம் ஒரு காற்றின் திவாலி. குளோஸ்ட்ரிடியம் ஒரு காற்றின் திவாலி. அப்ப அவர் காற்றி சுவாசம் செய்ய மாட்டார். அப்படி என்ற இவருக்கு அந்த கிரப்பின் வட்டம் உரித்தானது அல்ல. குளோஸ்ட்ரிடியத்துக்கு கிரப்பின் வட்டம் உரித்தானது அல்ல. ஆனா அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருக்காருன்னு வைப்போமே, மைக்ரோபயாலஜியில அசெட்டோபேக்டர். அசெட்டோபேக்டர் அப்படி இருந்திருந்தா இந்த கூற்று சரியா இருந்திருக்கும். அசெட்டோபேக்டர்ன்றது காற்றுவாளி. காற்றுவாளிக்கு இந்த 5வது கூற்று செட் ஆகும். இத்தாக்கம் அசெட்டோபேக்டரின் மீசோசோம்களில் நிகழ்கின்றது என்று கதைத்திருந்தா சரியா இருந்திருக்கும். சரியா இருந்திருக்கும். ரைட். அடுத்தது பேர், குளுக்கோஸ் சுவாசத்தின் போது CO2 விடுவிக்கப்படும் தாக்கம் தாக்கங்கள். அது சிம்பிள் விஷயம். கிரப்பின் வட்டத்துல வரும், அல்கஹால் நொதித்தல்ல வரும். அடுத்தது வந்து 2 தான் தந்துடு, பைருவேட்டின் ஆக்சிஜேட்டம் இதுல தரையில். அப்ப எது கிரப்பின் வட்டமும் அல்கஹால் நொதித்தலும் வரப்போகுது. AD விடை 2 வரும். AD வந்து விடை 2 பெறப்போகுது. AD விடை 2 பெறப்போகுது. ரைட். அடுத்தது பாவம், ஒளித்தொகுப்பு மற்றும் கிளச்சுவாசது. அதுல ஒளித்தொகுப்புல சில விஷயத்தை பார்த்துட்டு பேர்ந்து வருவோம் அந்த கேள்விக்கு. 28வது என்ன கேட்டுருக்கு, மதுவங்களில் நிகழும் கிளச்சுவாசம் பற்றிய கூட்டுகளை சரியான. மதுவங்கள்ல நிகழ்ற கிளச்சுவாசம்ன்றது என்னென்று காட்சி என்றாடா, அது வந்து எதை இலக்கோல் நொதித்தல். எதை இலக்கோல் நொதித்தல். அதன்படி இவை குளிய குருவில் பைருவேட்டை NADH தாழ்த்துகின்றன. பைருவேட்டை NADH தாழ்த்துதண்டா அது லாக்டிக் அமில நொதித்தல். அது இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத கூற்று. என்னவா, பைருவேட்டை NADH தாழ்த்துதுன்னு கதைக்கிறாங்க. பிழை. இவற்றில் உருவாகும் NADH வீண் வெறியமாக்கப்படுவதில்லை. எஸ். ஏனென்றால் இந்த NADH வந்து ATPயை தொகுக்காட்டியும் அவர் NAD+ இந்த மீள் உருவாக்கத்துல உதவுகிறார். அப்படி என்றால் 2வது கூற்று சரி. 2வது கூற்று சரி. 3வது, இவை கூலிய உருவினுள் 3 NADH மூலக்கூறை ஒரு குளுக்கோஸ்ல இருந்து தருதாம். இல்லத்தானே, 2 NADH. 2 NADH 2 CO2 மூலக்கூறுகளை அசெட்டல்டிஹைடிலிருந்து அகற்றி விடுவிக்கின்றன. ரைட். 2 CO2 மூலக்கூறுகளை அசெட்டல்டிஹைடில இருந்து விடுவிக்கிறான். டேய், பைருவேட்டில இருந்து CO2 மூலக்கூறு அகற்றப்பட்டாதான் அசெட்டல்டிஹைடே வரும். இவர் என்ன சொல்றாருண்டா, அசெட்டல்டிஹைடில இருந்து CO2 அகற்றார் என்று கதைக்கிறார். அது பிழையான கதை தானே. பிள்ளை. இவற்றில் இறுதி ஐதரசன் வாங்கி பைருவேட்டு மூலக்கூறு என்று கதைக்கிறார். இல்ல, வெட்ட இறுதி ஐதரசன் வாங்கி யார் சொல்லு பாப்போம், அசெட்டல்டிஹைட். பைருவேட்ன்றது லாக்டிக் அமில நொதித்தலுக்கு சரியானது. ரைட். அடுத்ததும் ஒரு ஒளித்தொகுப்போடு சம்பந்தப்பட்ட கூட்டுடா, அதை விடுவோம். அடுத்தது பேர் 30. 2க்கும் கோமன். எதையில் அல்கோல் நொதித்தலுக்கும் லாக்டிக் அமில நொதித்தலுக்கும் கோமனாம். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுல இருந்து 2 பைருவேட். எஸ். இரு ATP மூலக்கூறும் இரு NADH மூலக்கூறும். எஸ். சரி. அசெட்டல்டிஹைடை தாழ்த்துவதற்கு NADH பயன்படுத்தப்படல். அது எதையில் அல்கோல் நொதித்தலுக்கு மட்டும்தான் சரியா இருக்கு. மற்றதுக்கு வந்து வராது தானே, லாக்டிக் அமில நொதித்தலுக்கு வராது. அப்ப சீப்புலை. இறுதி ஐதரசன் வாங்கி ஒரு சேதன சேர்வை. எஸ். அது 2க்கும் கோமன். ஒரு கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறு விடுவிக்கப்படல். இல்ல, அது எதையில் அல்கோல் நொதித்தலுக்கு தான் செட் ஆகும். அங்கேயும் 2 CO2 மூலக்கூறு தான் வரும். இதுக்கு வராது. அப்ப எது வரப்போகுது,
ஏபிடி வந்து விடையா வர போகுது. விடை என்ன சொல்லுவா அப்போ? ஒன்று. ஒன்று. ரைட். அப்ப சோ இதுக்குரிய என்னடா பேப்பர் வந்து உங்க குரூப்ல இருக்கும். ஸோ நீ அதோட இந்த விளக்கத்தை ஒருக்கா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. மேக்சிமம் உனக்கு கிளச்சு வாசத்துல வர கேள்வி வந்து இதுல கிடைக்குதுடா. இவ்வளவு நீ செஞ்சு பார்த்தீங்கன்னாலே சரி. கிளச்சு வாசத்துல ஃபைனல் பேப்பர்ல மேக்சிமம் 2 கேள்வி வரும் எம்சிக்யூல. மேக்சிமம் 2 கேள்வி வரும் எம்சிக்யூல. மினிமம் ஒரு கேள்வியாச்சும் என்ன செய்யுமாடா கிளச்சு வாசத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை பற்றிய விளக்கங்களை ஒருக்கா பெற்றுக்கொள்ள. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லையும் வந்து சின்ன சின்ன கேள்விகள் வந்து இருக்கும். இறுதி ஐதரசன் வாங்கிய, இறுதி இலத்திரன் வாங்கிய, அடுத்த என்னென்ன விளைவுகள் வருது, அடுத்து எங்க இந்த தாக்கம் நடக்குது, அப்படி என்ன மாதிரி வந்து வரும். சரியாடா? ரைட். அப்ப இவ்வளவு விஷயத்தையும் வந்து ஒரு விளங்கி கொள்ளப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து மிச்சத்தை நாங்க பார்ப்போம். எது ஒளித்தோப வந்து ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்குரிய கேள்வியை பேர்ந்து நாங்கள் அடுத்த வகுப்பு செஞ்சு பார்ப்போமா? ரைட். ஓகே.